10 ஆண்டுகளாக கத்தி கத்தி சாகுறோம். நபிகளுக்காவது கதிஜா அம்மையாரும் வராகவும் நம்புவதற்கு இருந்தார்கள். இத்தனை ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கூட நம்பவில்லை என்றால் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்பது? என்ன சொல்லி புரிய வைப்பது? மாற வேண்டும். நீங்கள் தான் நல்வழிப்படுத்த வேண்டும். தினமும் தொழுகிறீர்கள் இறையச்சத்தோடு, தினமும் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தருக்கு முன்பு மண்டியிட்டு ஜெபிக்கிறீர்கள். என்ன சொல்லி வேண்டுவீர்கள்? என்ன சொல்ல வேண்டீர்கள்? இந்த அவர்கள் கேட்பது போல ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், இதை கேட்டா வேண்டுவீர்கள்? இதை கேட்டா தொழுவீர்கள்? இதை கேட்டா குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு, கூடட்டும் என்றா? இதை கேட்டா இந்த நாட்டில் நடக்கிற ஆட்சியை உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறதா? சகித்துக் கொள்ள முடிகிறதா? என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இதை மாற்ற வேண்டும் என்ன இல்லையா? வாக்குக்கு காசு கொடுக்கிறானே, ஏன் அது கொடுக்கணும்? ஏமாற்றத்தானே, ஏமாற்றத்தானே. இலவச அறிவிப்புகள் எதற்காக? ஏமாற்றத்தானே. அரிசி தருகிறேன், பருப்பு தருகிறேன், 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2500 தருகிறேன் மகளிருக்கு என்று என் தாய் தங்கைகளின் மானத்தை ஏலமிடுவதை எப்படி தன்மானமிக்க இன கூட்டம் ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? எப்படி சகித்துக் கொள்கிறது? இது எப்படி சகித்துக் கொள்ளுது? எப்படி? 8000 டோக்கன் எதுக்கு? ஏற்கனவே அடிச்ச கொள்ளையில் பங்கு, இப்ப அடிக்க போற கொள்ளைக்கு முன்பணம். அதானே ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன் போட்டு என்ன நீங்க ஹோட்டலா நடத்துறீங்க? டோக்கன் வாங்கி சாப்பிட போகும் ஹோட்டலா? இவர்களெல்லாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டு தேர்வு செய்ய போகிறீர்களா? தலைவர்கள் என்று உங்கள் பிரச்சனையை மனதில் இருந்து பேச ஒரு தலைவனை காட்டுங்கள். தாளில் இருந்து படிக்காது, மனதிலிருந்து. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை எழுதி வச்சு படிக்கிற நாட்டை கொடுத்துவிட்டு கொடுமை.